எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெரும் கருணையினால் தற்பொழுது 10ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 27வர் துதி போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்த ஒரு பக்கத்தைச் சேர்ந்த சிவதிரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவங்கி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா வாங்கய்யா. நன்றி நன்றி அம்மா. சிவாயிரம். சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் 4வர் பெருமக்கள் துதி. வாங்க நடராஜயா, மாணிக் நடராஜா படிச்சிடும். வணக்கம் ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலத்தில் ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றியே ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க பட்டமாலம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆடவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி செக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க வேலரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 புவனம் உய்ய
இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செம்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறக்க தாமோதரையாவா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமா. ஐயா பேசுறதுக்கு ஐயா தாமோதரன் ஐயா ஸ்டக் ஆயிடுச்சுங்க. திருமால் அரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாயம். இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுங்க, இணையதளம் கட் ஆயிடுச்சுங்க ஐயா. தாமோதரன் ஐயா அவர் பாட முடிச்சிட்டாரு. ஆனா திருத்தாள் சென்று சேர்வான் பாட முடிச்சிட்டாரு. முடிச்சார். ரெண்டாவது பாடலான்னு பார்த்தாரு, முடிச்சார். ரிப்பீட் பண்ணுவாரு, ரெபிட்டேஷன் வரல, ஆனா பாட முடிச்சிட்டாரு. சரி. அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி சிவசெல்வி அம்மா வாங்க. சிவா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற் அன்னலாம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி இன்னைக்கு திருமுறை தமிழாசையில 415வது நாளாக. நேற்று வரை கடவுள் வாழ்த்துல இருக்க 50 பாட்டை படிச்சோம். இன்னைக்கு வேத சிறப்பு. வேதம் என்ற சொல்ல பொதுவாகவே வேதம்னா வடமொழி வேதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்யஜோ சாமாதவன் தான், அதுதான் வேதம் அப்படின்னாங்க. ஆனால் தமிழில் இருக்கிற தமிழ் வேதம் என்பது வேறு, வடமொழி வேதம் வேறு. வடமொழி வேதம் என்பது அது தேவ பாஷை, அது தேவ வழிபாட்டுக்குரியது. இங்கே தமிழில் இருக்கிறது தெய்வ தமிழாலே, இது தெய்வத்தை பற்றியது என்று சொல்வது நம்முடைய பண்டைய மரபு. திருமூல நாயனார் அந்த வேதத்தை சொன்னாரன்னா அவர் அந்த வேதம் சொல்ல அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது சில பேருக்கு அது ஒரு கான்ட்ரவர்ஷியலா தோணலாம், ஏதோ ஏடகுடமா பேசுறாருன்னு தோணலாம். ஆனால் என்ன, அதாவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று பெருமான் திருமூல நாயனார் தமிழ் செய்வதற்காகத்தான் இங்கே வந்தார். அதனால இங்கே இருக்கிற வேதம் என்பது நம்முடைய தமிழில் இருக்கிற அந்த தமிழ் நான்மறை என்று சொல்கிற 5 எழுத்தை குறிக்கும் என்று சொல்லி பொருள் சொல்வார்கள். அது ரொம்ப பேசணும்னா அது ஒரு மாதிரி அரசியல் ஆயிடுது, இல்லை இதாயிடுது. ஆனால்
வடமொழி வேதத்தையும் இதையும் கொண்டு குழப்பக்கூடாது. எங்கேயாவது வடநாட்டுல போய் தமிழை பத்தி பேசினா யாராவது ஒத்துப்பாங்களா? ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் வடமொழியில பேச வேண்டும், வடமொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்றுவது தெரியல. அதை பேசினாலே அது ஒரு அரசியல் ஆக்கிடுறாங்க. இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, அந்த அந்த காலத்திலே இருக்குது இல்லையா? இருந்தாலும் நம்ம திருமுறை நெறியிலே திருமூல நாயனார் சொன்ன அந்த தமிழ் நெறியிலே அந்த தமிழ் வேதத்தை நாம் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த வழி. அந்த வழியிலே நாம் இதை சொல்லுங்க. இதுல அரசியலோ இல்லை வேற எந்த விதமான நெருக்கடியோ இருக்க தேவையில்லை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல் பாட்டு சரஸ்வதி அம்மாவாக. வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின், வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின், ஓத தகும் அறம் எல்லாம் உளதற்க, வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்று, வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற, வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே, வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. ஆக வேதம் என்பது எதுன்னு கேட்டா, வேதம் 4 அப்படின்னு சொல்ற ரிக்கேஜ் உசாமது வடமொழி நிலை வடநாட்டு நெறி. அது இங்கே தமிழிலே வேதம் என்பது அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்கிற 4 வகை. அதுதான் நான்மறைன்னு சொல்லுவாங்க. அதற்கு மேற்கோளாக எங்க ஐயா அந்த உரையில இந்த பாட்டை காட்டியிருப்பாங்க. ஆலின் கீழ் அல்வர்கன்று அறமுறைத்த அங்கணனை, நூலின் கண் பொருள்பாடி நூலறிவார்க்கு இந்தானை, காலம் பெற்று இனிது இறஞ்சி கைதொழுது புறம்போந்தார், சீலங்கொள் தென்னவனும் தேவியரும் உடன் போன்ற ஆலின் கீழ் இருந்து சொன்ன அறத்தை வேதம் என்று சொல்கிற அந்த நிலையிலே, வேதத்தை விட்ட அறமில்லை ஓதத்தகும் பொருள் உலகற்க. அந்த ஓதத்தகும் பொருள் யாரு? அங்கே கைலாயிலிருந்து நமக்கு உபதேசித்த தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிற தென்முக கடவுள், ஆலமரு செல்வர்னு பேரு. அதனால்தான் ஆலின் கீழ் அல்வர்கன்று அறமுறைத்த அங்கடனை சொன்னார். அதனால நாம் இது வடமொழி வேதமா தென்மொழி வேதம் அந்த வாதத்தை விட்டு அந்த அது அவரே சொல்றார், வாதத்தை விட்டு மதிஞர் வரமுற்று வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்கள் என்ற அந்த வேதம் என்பது நான்மறையாகிய 5 எழுத்து. அந்த 5 எழுத்தாலே வீடு பெறலாம் என்ற வகையில இதற்கு நம்முடைய பெரியவர்கள் பொருள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. இன்னொரு மாதிரி அந்த பாட்டை படிக்குமா? வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின், வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின், ஓத தகும் அறம் எல்லாம் உளதற்க, வாதத்தை விட்டு மதிஞர் வளம் உற்ற, வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற, வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே, வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. திருமூல நாயனாரே இந்த பாட்டுல சொல்றாரு, அந்த வீண்வாத விதண்டாவதெல்லாம் செய்ய வேண்டியதுல, வாதத்தை விட்டு மதிஞரு வளமுற்ற வேதம், அந்த வளமுற்ற வேதமாகியது
அஞ்செழுத்தை ஓதி வீடு பேறு பெறலாம் என்ற செய்தியை திருமூல நாயனாரே இந்த பாடல் மூலமாக சொல்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து வேத முறைத்தாலும் வேதியனாகிறார். 2வது பாட்டு. சிவாயம். மாணிக் நடராஜா இருக்கீங்களா? மாணிக்கனார். மாணிக்கனார். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஆக்சுவலா சுப்பிரமணிய நடராஜன் தான் அவரு. திடீர்னு மாணிக்கனார் ஆயிட்டாரு. அந்த சுப்பிரமணியத்திலே மணி என்ற மாணிக்கம் வருது. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா. ஏன்னா அது நம்ம பெத்த இடத்துல வந்துடக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. சிவபெருமான் சிவசிவா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அனைத்து மாணிக்க நடராஜ சுப்பிரமணியம்னு வரணும் நியாயப்படி, எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளும் வணங்குகிறோம். 10ஆம் திருமந்திரம் இந்த திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. சரணம் 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 சரணம். வேதம் முறைத்தானும் வேதியன் அகிலன், வேதம் முறைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் முறைத்தானும் வேதியன் அகிலன், வேதம் முறைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் முறைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் முறைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே, வேதம் முறைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் முறைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. நன்றி ஐயா. வடமொழி வேதம் என்பது யார் இயற்றான்னு தெரியாது. அது சுயம்புன்னு பேர், தான் தோன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வேதம் உரைத்தானும், அந்த இங்க தமிழ் வேதத்தை உரைத்தது யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் யாருக்கு உபதேசித்தான்? எண்ணிலாகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை உரைத்தருளன்னு சொல்லி அந்த பார்ப்பதியாகிய அந்த பார்வதி தேவிக்கு அதை உபதேசித்தான். அதனாலே அவன்தான் வேதியன் என்று சொல்லி அந்த வேதியன் உரைத்த அந்த வேதா விளங்கிட, வேதாவாகிய சிவபெருமான் விளங்கிட, அந்த வேதம் உரைத்தது வேள்விக்காக. எந்த வேள்வி? அந்த தமிழ் வேள்வி என்று சொல்கிற கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்று சொல்கிற அந்த தமிழ் வேள்வி என்று சொல்லி அந்த தமிழ் வேதத்தை வேதம் உரைத்து அது மெய்ப்பொருள் காட்டும் என்பது இங்கே தமிழிலே செய்யப்பட்ட நூல். அதனால அதையும் கொண்டாந்து குழப்பிட வேண்டாம். அதனால்தான் அவர் வாதத்தை விட்டு மதிஞர் உளமுற்று என்று சொல்ல திருமூலரே சொல்லி காட்டுகிறார் என்று மேற்கோள் காட்டுவார்கள். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. சிவஜான்சி அம்மாவா? திருச்சிற்றம்பலம். இரு கூறுவாம் எழில் வேதத்தினுள்ளே குறுக்குணர்வாயுனர் வேதத்தில் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இங்க இருக்கு உருவாம் எழில் வேதத்தின அதை ரிக்வேதம்னு சொல்லலாமா அப்படின்னு சில பேர் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு வாதம் செய்வர்களும் உண்டு. ஆனா அந்த ரிக்வேதம் என்பது நீங்க உண்மையா படிச்சீங்கன்னா அது தேவ வழிபாடாக இந்திரன் வருணன் வாயு என்கிற அதை சொல்கிறது தவிர அதை கொண்டாந்து இங்க சேர்க்கக்கூடாது. இங்க இருக்கு என்பது ஞான சம்பந்த பெருமான் அருளிய அந்த இருக்கு குறை என்று சொல்கிற சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர்தூவ புத்தியாகுமே என்று சொல்கிற
அந்த இருக்கு என்பதை இங்கே சொல்லி அதனாலே நாம் உருகி உணர்வு பெறலாம் என்ற செய்தியை சொல்வதாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. சிவலலிதா லோகநாதன் வாங்க. இருக்கீங்களா? சிவாயம். அடுத்தது வாழப்பாடி சித்ராமா. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா, திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. பெருமானி அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருமூலர் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருநெறியாவது சித்த சித்தன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குரு நெறியாம் சிவ மாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. திருநெறியாவது சித்த சித்தின்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குரு நெறியாம் சிவ மாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் சாமி. இங்கே வேதத்திலே திருநெறி என்றும் பெருநெறி என்றும் குரு நெறி என்றும் ஒரு நெறி என்றும் சொல்லி காட்டி, திரு என்பது சிவம், அந்த சிவநெறி, அந்த சிவநெறிதான் பெருநெறி, அதை காட்ட வல்லது குருநெறி. அந்த குரு யாரு? அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகிய பெருமை அந்த பெருமானுக்கே உண்டு. அதனால நமக்குள்ள குரு சீடர் என்பது மனிதனுக்குள்ளே இல்லை, பெருமான் தான் குரு. நாமெல்லாம் அவனுடைய அவன் அண்டனாம் சேடனாமங்க, நாமெல்லாம் அவருக்கு அடியார்கள். அதனாலே ஒரு நெறியாகிய வேதாந்தம், வேதம் என்பது அருமறையாகிய அஞ்செழுத்து, அதன் அந்தம் என்பது அவனுடைய திருவடி. அந்த திருவடியை நாம் ஓத வேண்டும் என்று பொருள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து ஆரங்கமாய் அரங்கமாய் வருமா மறை ஓதியை ஓரங்கமாக குணம் பயில்வாரில்லை, பேரங்கமாக விளவு செய்த புறம் பேரங்கமாக பெருகுகின்றீரே. ஆரங்கம் என்பது அறுவகை சமயத்தை குறிப்பிடுகிறார் என்று சொல்லுவார்கள். சமயங்கள் எல்லாம் 6 வகையாக பிரிப்பார்கள். புறம், புறப்புறம், அறம், அகப்புறம் என்று ஒன்னொன்னு 6 வகைன்னு சொல்லி அதுதான் 6 அங்கம். 6 நாள் 24 மதங்களை கொடுவார்கள். உலோகாயுதம் முதல் சித்தாந்த சைவம் வரை உள்ளத அந்த 6 அங்கம்னு சொல்ற ஒரு மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து பாட்டும் ஒலியும் 6வது பாட்டு. அடியேன் படிக்கிறியா? சிவாயம். பாட்டும் ஒலியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர் ஈட்டும் இடம் சென்று அகலுற்றாரே. பாட்டும் ஒலியும் என்பது ஓசை ஒலி. அதான் அப்பர் சாமி சொல்லி காட்டுவார். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. அதுதான் இங்க நம்ம திருமுறை தமிழோசை என்று வைத்திருக்கிறோம். வாழ்க வாழ்கன்னு சொல்லி அடுத்து ஆகம சிறப்பு. உமாமா வாங்க. குன்றத்தூர் உமாமா. அஞ்சனமேனி. ஆகம சிறப்பு. திருமூல திருவடிகளை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அஞ்சனமேனி அறிவை ஒரு பாகத்தன் அஞ்சோடு 23 உல ஆகமம் அஞ்செடி கூப்பி அறுபதம் தவறு வரும் அஞ்சாமுகத்தின் அறுபொருள் கேட்டதே அஞ்சிலி கூப்பி அறுபதாவரும் அஞ்சாமுகத்தின் அறுபொருள் கேட்டதே. சுவாமிப்பா திருச்சிற்றம்பலம்.
ஆகமம் என்பது கூட வடமொழி தான் இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு மரபும் உண்டு. ஆனால் ஆகமம் என்ற சொல்லுக்கு தமிழிலே ஆ என்றால் ஆன்மா, கமம் என்றால் நிறைதல் என்று சொல். அதனால ஆன்மா நிறைவுறுகிடம் பெருமானுடைய திருவடி. ஆகம சிறப்பு என்பது பெருமானுடைய திருவடி சிறப்பு என்று பொருள் சொல்வார்கள். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 உள என்று அந்த 28 ஆகமங்களை சொல்ற ஒரு முறை என்று இருந்தாலும் இங்கே அந்த அஞ்செழுத்து பொருளாகிய அந்த இதை சொல்லுவாங்க. அதாவது தத்துவங்கள்ல ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம் அப்படின்னு சொல்ற உடல்மை, உணர்வுமை, உணர்த்துமை என்று சொல்கிற 36 தத்துவங்களிலே அதையும் இங்கே சுட்டி காட்டுவார். அந்த தத்துவங்கள் வழியாக ஆன்மா நிறைவு பெறுதல். மண் முதல் நாதம் ஈராக போய் பெருமானை நாதாந்த பெருமானாக காணுதல் தான் தமிழ் வழி ஆகமம் என்று சொல்கிற ஒரு மரபு. ஏன்னா இது இந்த நூல் தமிழிலே செய்யப்பட்டதுனாலே அந்த வழியிலே பொருள் காண வேண்டும் என்று சொல்வது நம்முடைய திருமுறை மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து அண்ணல் அருளால். ராஜா சொல்லுங்க. 66 அஞ்சலி கூப்பி 66. அந்த 66ன்றது யாரை குறிக்குது ஐயா? அது 66 அது நாயம் 66 வந்து நம்ம அடியார்களை குறிக்கணும்னு பொதுவா சொல்லுவாங்க. அறுபகை வென்றவர்களை 66 சொல்றது ஒரு மரபு. 6 பகையை வென்றவர்களை 66 சொல்ற ஒரு மரபு. அறுபகை வென்றோர்னு பேரு. அறுபகை வென்றவர்கள் 66 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சரிங்களா? வாழ்க வாழ்க. ஓகே. ஏன்னா 63 தானே இருக்காங்க நாயன்மார். 66 யாருன்னு தெரியல. இல்ல 66 அது வேற இது வேற. அது இப்ப நம்ம சொல்ற 63 பின்னாடி சுந்தரர் காலத்துல அறிமுகப்படுத்த 7ஆம் 9 அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இது வந்து திருமூலர் திருமணத்துல வர 63 என்பது 66 என்பது வேறு, அது வேறு, இது வேறு. அது வந்து அறுபகை வென்றவர்கள். அறுபகை சற்று ஐம்புலன் அடக்கி ஞான புகழுடையோ தம்முள்ள புண்டரீகத்துள்ளிருக்கும் புராணர்கள் சொல்ல அறுபகை வென்றவர்கள் 66 சொல்றது மரபு. சரிங்களா? அதுல இந்த நாயன்மார்கள் இதுல வராது. ஏன்னா திருமூல நாயன காலத்துல அது இல்ல இல்லையா? அவங்க கிமு 6000 நூற்றாண்டுல பாடின ராமாயண காலத்துல வாழ்ந்தவர்னு சொல்லுவாங்க திருமூலரை. அதனால அந்த இப்ப இருக்கிற 61 நம்ம இப்ப கிபியில வாழ்ந்தவங்க, இவர் கிமுல வாழ்ந்தவர்னு சொல்லுவாங்க காலப்படி. அது வேறு, இது வேறு. சரிங்களா? நன்றி நன்றி. ஆமா, அறுபகை வென்றவர்களை 66 சொல்றது ஒரு மரபு. அறுபகை செற்றோர் அது பாட்டே ஒண்ணு இருக்கும். நான் அந்த முதலடி எனக்கு வரல சட்டுன்னு. அறுபகை அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோ தம்முள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடைநீர் மணித்தலத்து சங்குள வர்க்கம் திகழ சலசக்தியுள் மிக உடைய பொன்குமலர் பொரியட்ட மனம் செய்யும் விழலையாமின திருவிழிமலை பதிகத்துல ஞான சம்பந்தர் பாடினது. ஆனால் அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்றோர் தான் 66 சொல்லுவாங்க. சரிங்களா? வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அப்புறம் அடுத்து ரயில்வே சித்ராமாவாக. அடுத்தது மல்லிகாமா. அந்த பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா அண்ணல் அருளால் தானங்க ஐயா? ஆமாமா ஆமாமா, அண்ணல் அருளால். இந்த பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 20 கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்ற பொருள்
ஏத்துவன் யானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வடமொழி இந்த வேதமோ ஆகமோ அது சுயம்புன்னு சொல்றது. அதுக்கு ஆசிரியர்கள் யாரும் கிடையாது. என்ன அதுக்கு சுயம்பு என்றும் தான் தோன்று என்றும் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே தமிழிலே உள்ளது அண்ணல் அருளால் அருளும் என்று பெருமான் அருளிய ஆகமம். அந்த ஆகமத்தைத்தான் பெருமான் பிராட்டிக்கு உபதேசித்தார் என்பது தான் சேக்கிழாரோட குறிப்பிடுவார். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் என்று. அதுதான் இங்க அண்ணல் அருளும் சிவாகமம் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. மல்லிகா அம்மாவாக அம்மா படிக்கிறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் பெருமாமலார் திருவடிகள் போற்றி போற்றி. நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். பண்டிதராவர் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தெறிவாரென்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அருண் சொன்னவாரே. அண்ட முதலான் அறம் சொன்னவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருமூல நாயனார் அங்க கைலாயத்திலிருந்து வந்தவர் இல்லையா? அதனால அவர் எல்லா நெறிகளையும், எந்த திசையில எல்லா நெறிகளையும் உணர்ந்தவர். அதனால பண்டிதராவார் 18 பாடையும் என்று சொல்கிறார். தமிழ் பட்சாலே தமிழ் பண்டிதரு அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னு ஒரு மொழிக்காக மட்டும் பண்டிதர் இல்லை. பண்டிதர் என்பது 18 வகையான மொழிகளை படித்திருக்க வேண்டும் என்பதை கங்கை முதல் காவிரி வரை பயணம் செய்த திருமூல நாயனார் வாக்கு. பண்டிதராவார் 18 பாடையும். அந்த காலத்துல 18 வகையான மொழிகள் நம்முடைய பாரத தேசத்திலே விளங்கியிருந்தது என்பதை சுட்டி காட்டுகிற அந்த பாடல். அத்தனையும் படிச்சாதான் பண்டிதர். ஒரே ஒரு மொழி படிச்சுட்டு இப்ப ஒரு மொழி படிக்கலாமா, 2 படிக்கலாமா, 3 படிக்கலாமா, அரசியல் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெறும் அரசியல் ஆட்டமே தவிர இங்க பண்டிதரான்னு சொன்னால் 18 மொழிகள் படிக்கணும். அத பாடை என்ற சொல்லாலே, அதுதான் பாஷைன்னு பின்னாடி மாறி போச்சு. பாடை என்ற சொல் தமிழ் சொல். இங்க பாஷைன்னு நம்ம போட முடியாது. ஏன்னா தமிழ் சொல்லால அவர் 18 பாடை என்று குறிப்பார். பாடை என்பது மொழிக்கு உரியது. நாம் படுகிற அந்த இதுக்கு நாம் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அந்த சொல் வாயில பட்டா அதுக்கு படுதல். அந்த படுதான் பாடையாச்சு. அதுதான் மொழி என்று சொல்லுகிற செயல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அண்ணல் அருள கணபதி ஐயா வாங்கய்யா. அதுக்கு அடுத்தது வந்தவாசி செண்போவல்லி அம்மா. நமச்சிவாய வாழ்க. அதன்றால் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வோம். சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பன். அடியார் பெருமக்கள் நானாவித பரிபால மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியார். அடியார் பெருமக்கள் தூபதீபம் ஆக்கியாமி தூபதீபம் நிராச்சன சமர்ப்பன். அடியார் பெருமக்கள் திருவடி போற்றி போற்றி வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ணல் அருள அருளின் நிம்பியாகம் விண்ணில் அமரமக்கும் விளங்கரி தென்னில் எடுபது கோடி 100,000 எண்ணிலும் நீர் மேல் எழுந்தது ஆகமே ஆகுமே. அண்ணலிருந்து அருந்தில் யாகவும் விண்ணில் அமரமக்கும் விளங்கரி தென்னில் 70 கோடி 100,000 எண்ணில் நீர்மேல்
எழுதது ஆகுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. அண்ணல் அருளால் அருளும் இந்த ஆகமம் என்பது அந்த மேலே சொன்ன அந்த சிவாகமம். அந்த சிவாகமத்தை விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கு அரிது, அமரர்களாலே விளங்குவது அரிது. ஏன்னா அவர்கள் தேவ வழிபாடு செய்கிறவர்கள் இல்ல அப்படி என்று சொல்லி சொல்ற ஒரு மரபும் உண்டு. ஆனால் அவர்கள் தெய்வ வழிபாடும் செய்வார்கள். ஆனால் பெருமானுடைய அவன் அரிய பொருளாகுது. விண்ணவர்களுக்கு அறிவதற்கான், அடியவர்களுக்கு அழிவதற்கான. ஆனா விண்ணவர்களுக்கு அறிவு என்றால் அடியவர்களுக்கு அது எளிது என்று பொருள் சொல்கிற ஒரு மரபு. அதனால எண்ணில் நீர்மேல் எடுத்ததுதான், எண்ணிலும் நீர்மேல் எடுத்ததுதானே என்று சொல்லி அந்த நீர்மேல் எடுத்து என்பது விண்ணவர்களுக்கு அது அரிதாயிருக்கிறது. ஆனால் அந்த அடியவர்களுக்கு எளிதாயிருக்கிறது. அருமையில் எளிய அழகே போற்று என்ற இதை சொல்லுவாங்க. அதுக்காக வாழ்க வாழ்க. பரனாய் பராபரம். வந்தவாசி செண்பவள்ளி அம்மாவாக. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன் ஐயா. பரனாய் பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் சிவதன்மம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கு நந்தி உரனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே. அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கு நந்தி உரனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தரனாகி சிவதன்மம் தானே சொல் காலத்து என்று அந்த சிவதன்மமாவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற சைவ நன்னெறி நான்மை. அதை சீலம் நோன்பு செறிவு அறிவு என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். எங்க ஐயா அதை நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் சொல்கிற அந்த சிவதன்மம். வாழ்க வாழ்க. அடுத்து சிவபரம், சிவமாம் பரத்தின் ஞானப்பிரசாய பாடுறாங்க. ஞானப்பிரசாய பாடுறாங்க. வாங்க வாங்க. சிவமாம் சிவமாம் பரத்தினில் சக்தி சதா சிவம் உமாமகேச குருத்திரதேவ தவமால் பிரமீச தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. இங்க சதாசிவம் என்பது என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறார். சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம். சதாசிவம் என்ற சொல் என்னன்னா, பெருமான் நமக்கு அறிவு ஆற்றலையும் தொழிலாற்றலையும் ஒரு சேர தருதல். அறிவு ஆற்றலை தந்தால் அது வெறும் நாதம் என்றும் சொல்லி, அப்ப வெறும் தொழிலாற்றலை சொன்னால் அது சக்தி பேதம் என்று சொல்லி, இந்த இரண்டும் சேர்ந்தது, அறிவும் தொழிலும் சேர்ந்தது சதாசிவம் என்று பொருள் சொல்வார்கள். வாழ்க வாழ்க. மூணாவது. அடுத்த ஆறாவது பாட்டு பெற்ற நல்ல ஆகமம். லலிதா பாலசுந்தரம். சிவாயனமையா. திருச்சிற்றம்பலம். பெற்ற நல்லாகம் பெற்ற நல்லாகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் உயர் சிந்தம் வாதுளம் மற்றவியாமணம் ஆகும் காலோந்திரம் தொற்ற நல்கம் சுப்பீரம் சொல்லு மகுடமே. சுற்றநல் சுப்பிரம் சொல்லு மகுடமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றி ஐயா. இந்த ஆகமத்தை 9 வழியாக பிரிச்சு நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானேன் முதன பாட்டுல சொன்னார். அந்த நவ ஆகமம் எதுன்றத இவர் இங்கே சொல்லி காட்டுகிறார். காரணம் காமிகம் வீரம் சிந்தம் வாதுளம் யாமம் காலோத்திரம் சுப்புரம் என்று மகுடம் என்று சொல்லி
9 வகையாகும் எல்லாம் தமிழிலே இருந்தன. ஆனா ஊழி காலத்துல கடலால கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றது வர ஒரு மரபா சொல்லுவாங்க. ஆனா பெருமான் அருளியது அது அந்த மாதிரி அழிஞ்சிருமா என்பது அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அவையெல்லாம் தமிழே இருந்திருக்கிற அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாம போச்சு. இப்பவும் பாத்தீங்கன்னா வடமொழியில காரண ஆகமம் காமிகம்னு அந்த வடமொழியில இந்த முதல் 2 ஆகமத்தை தான் பயன்படுத்துறாங்க. மிச்ச 7 ஆகமத்தை வழிபாட்டுல பயன்படுத்துற மாதிரி தெரியல. இது காரண ஆகம கோயில், இது காமிக ஆகம கோயில் 2 தான் சொல்றாங்க. மிச்சம் எந்த ஆகமத்தையும் அதை பயன்படுத்துற மாதிரியே செய்தி இல்லை. ஆனால் திருமூல நாயனார் 9 வகையான ஆகமங்களை சுட்டி காட்டி அந்த 9க்கானதான் திருமூலருக்கு 9 தந்திரமாக வகுத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். திருமூலம் அந்த பேரு திருமந்திரம், ஆனால் அதை 9 தந்திரம். அந்த நவ ஆகமத்தினுடைய பிரிவாக அந்த 9 ஆகமங்கள் இருக்கின்றன என்று சுட்டி காட்டுவார்கள். வாழ்க வாழ்க. அண்ணல் அருளார் 8வது பாட்டு. ஐயா திருச்சிற்றம்பலம். அண்ணல் அருளார் சிவா ஐயா சொல்லுங்க, படிக்குமா. சிவ சிவா நம சிவாய். லலிதா பாரசுந்தரன் சொன்ன சிவாய் நமயா. அண்ணல் அருளார் அருளும் சிவகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடுமாயினும் அண்ணல் அறைந்த அறிவறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுந்ததே. எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்துதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஏற்கனவே அந்த 4வது பாட்டுல படிச்ச அண்ணல் அருளால் அருளும் ஆகமம்னு அதையே இங்கேயும் எந்த இடத்துலயும் 8வது பாட்டுலயும் அண்ணல் அருளால் அருளும் சிவாவன்னு போட்டுருக்காங்க. 2 ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. என்ன காரணம்னு தெரியல. சரி, வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு மாரியும் கோடையும். அடுத்து செல்வம் வாங்க. மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. திருச்சிற்றம்பலம். அப்ப ஏற்கனவே சொன்னார் பண்டிதராவார் 18 பாடுன்னு சொல்லி, அந்த 18 பாடையில ஆரியமும் வரும் தமிழும் வரும். அதனால ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி அததான் அப்பசாமி சொல்லி காட்டினார். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். வாழ்க வாழ்க. அடுத்து அவிழ்கின்றவார். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லியா? ஆமா, சொல்லிதாமா. இதுல சொல்லின்னு எழுதி சொல்லிதான், சொல்லின்னு கிடையாது, சொல்லிதான். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும். டைப் பண்ணவும் இல்ல விட்டாங்க, இடையத்தை விட்டுக்கிறாங்க. ஆரியமும் தமிழும் உடனே சொல்லிதான். சரிங்க. அது இசைக்காக சொல்லின்னு வரும்னு சொல்லுவாங்க. இசை அளபடைன்னு சொல்லி சொல்லினா அது இசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாடபேதம்னு சொல்லுவாங்க கேட்டா. சரிங்களா? எல்லாத்துக்கும் நமக்கு அமைதி வச்சிருக்காங்க. வாழ்க வாழ்க. அடுத்து அவிழ்கின்ற வாரம். அடுத்து விமலா காந்திமதியம். திருச்சிற்றம்பலம். அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல்வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அப்ப தமிழ் சொல்லா இருந்தாலும் வட சொல்லா இருந்தாலும் அது என்ன பண்ணும்? பெருமானை உணர்த்தணும். இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே. ரிக்கேஜூசாம் என்பது தேவ வழிபாட்டுக்குரியது. ஆனால் வட சொல்லிலையும் சிவ வழிபாடு உண்டு என்றால் அந்த தமிழ் சொல்லும் வட சொல்லும் என்ன பண்ணும்? பெருமானை உணர்த்த வேண்டும் என எல்லாம் அவன்தான் என்ற வகையில, அந்த வகையில இந்த
தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ்நிழல் சேரன்னு நம்ம இவர் கூட பாடுவார். அச்சர பதிகத்துல ஞானசம்பந்தர் அப்படி பாடுவார், தமிழ் சொல்லும் வட சொல்லும்னு பாடுவார். வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்து ஆகமத்துக்கு அப்புறம் இங்க குரு பாரம்பரியம்னு ஒரு இது இருக்கு. அதுல ஒரு 6 பாட்டு இருக்கு இல்லையா? ஆமா, அது படிக்கலாமையா? டைம் இருக்கு, 6 பாட்டு படிச்சேன். படிச்சிடலாம். நித்திலாமா வாங்க. அதுக்கு அடுத்தது தேவி வெங்கடேசன். எனக்கு எதுல வருதுன்னு தெரியலையே அந்த பாட்டு. முதல் அது இதுல வருமா? சைவம்.orgல ஆப்ல போட்டிருக்காரு நடராஜன், அதுல இருக்குது 4வது பகுதி. நம்ம இது வரைக்கும் நான் 3 பகுதி படிச்சுட்டேன், இப்ப 4வது பகுதி. முதல்ல கடவுள் வாழ்த்து, 2வது வேத சிறப்பு, அடுத்த சிறப்பு, 4வது பகுதி குரு பாரம்பரியம்னு போட்டிருக்காரு. பாட்டினுடைய முதல் வரி சொல்லுங்க ஐயா. பாட்டினுடைய முதல் வரி. நந்தி அருள் பெற்ற நாதாரை நாடி. நந்தி அருள் பெற்ற. அடியன் படிக்கலாமா? வாங்க. ஐயா இருக்குமா கூப்பிடு. ஐயா கூப்பிடு, ராஜாரையா கூப்பிடுவாரு, அவசரப்படாதீங்க, கூப்பிடுவாரு. தேவி வெங்கடேசன் வாங்க. அவங்க வரிசையா லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க, அந்த லிஸ்ட் படி கூப்பிடுவாங்கம்மா. கொஞ்சம் அவங்க 2 பேரும் இல்லைன்னா வசந்தி சங்கர் வாங்க. திருச்சிற்றம்பலம். நிறுத்தலாமா? வாமா. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தோழத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் எண்ணோ என் மருமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் என்பது, நந்தி என்பது பெருமானுக்கு முன்னாடிக்கிற நந்தி. அந்த நந்தியை வைத்து குருநாதர் சொல்லி நந்தியை குருநாதர் நந்திக்கு உபதேசித்தார் அப்படின்னு சொல்ற ஒரு மரபு உண்டு. திருநந்தி தேவர் பரம்பரைன்னு அது சொல்லுவாங்க. ஆனால் இங்கே திருமூலர் காட்டுகிற நந்தி என்பது நம்முடைய தீமைகள்ல அழைக்கிற சிவபெருமானை குறிக்கும். அவன்தான் குருபரன். அவனை தவிர வேற குருபரன் இருக்கிறது வாய்ப்பில்லை. அருபரத்தொருவன் அவனியில் குருபரனாகி அருளிய பெருமை அந்த பெருமானுக்கு மட்டுமே உண்டு. நந்திக்கு உபதேசித்தார் சொல்ற அந்த வரலாறு வேறு. இங்கே நந்தி அருள் பெற்ற நாதர் என்பது சிவனுடைய அருள் பெற்றவர் என்று பொருள். அந்த சிவனுடைய அருள் பெற்றதுனால அவரை நாதர்னு கூப்பிடாதுதான் திருமூல நாதர்னு சொல்லுது. அந்த நாதர் வழியில 8 பேர் இருந்தாங்களாம். அந்த 8 பேர் அவர் குறிப்பிடுறார். இங்க சிவயோக மாமுனி பதஞ்சலி வியாக்கிரபய என்னோடு சேர்ந்து எண்மராக திகழ்ந்தார்கள் என்று திருமூல நாயனார் அந்த குரு பாரம்பரியத்தை காட்டுகிறார். அடுத்து நந்தி அருள் வசந்தி கூப்பிடலாமா ஐயா? ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த நித்திலாவெல்லாம் கேம்பயர் பண்ண கூப்பிடுங்க ஐயா. நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஆள் இல்லைங்க ஐயா, கொஞ்சம் கூப்பிடுங்க ஐயா. ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. அல்ல அவங்களோட கல்லூரி சூழ்நிலை பாக்கணும்ல. டெய்லி வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடலாம். அவங்கள டெய்லி வரணும் நம்ம நிகழ்ச்சிக்கு இல்ல. ஒண்ணு இல்ல, அப்போ நான் ஒரு நாள் தூங்கிட்டேன்னா அடுத்து செயலுக்கு ஆள் வேணும். அப்ப அதான் பாக்குறேன். அவங்க அம்மாவே சில நாள்ல ஐயா பாப்பா தூங்குதான்னு அந்த அம்மாவே சொல்லிடுறாங்க சில நேரத்துல போன்ல இல்லையா. அதனால அவங்க கல்லூரி படிக்கிறவங்க அவங்களால அதை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண விடான்றத நீங்க தனியா போன்ல பேசி கேட்டுருங்க. கன்ஃபார்ம். அடியார் பெருமாளுக்கு ஒரு விண்ணப்பம். அதாவது இது தாங்குற நிகழ்ச்சி, இது எல்லாருமே சேர்ந்து செய்யற நிகழ்ச்சி. இது எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் இல்லைனாலும் அந்த 6:30 ட்ரெயின் போனோம்னா அந்த 6:30 அந்த ட்ரெயின் போயிடணும். அடிய நேத்து உழைச்சோர் 4 நெட்டை கூடிடணும். ஆனா 4 நெட்டை கூட நேற்று மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களால முடியலன்னா முன்கூட்டியே சொல்லி அதை ஏற்பாடு பண்ணிடணும். உங்களால முடியாத அந்த மாதிரி நிகழ்ச்சியை தாங்கிறதுக்கு அடியார் பெருமக்கள் வரணும்னு நான் பணிவன் போட்டு கேட்டுக்கிறேன். ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சி தொய்வடையாம போகணும். அதுக்காக டெக்னிக்கலா ஆப்ரேட் பண்றவங்க இருக்கணும். அதுல 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு அவங்க டெக்னிக்கலா ஆப்ரேட் பண்ண தெரியணும். இன்னொன்னு அதுல ஆர்வம் இருந்து தொடர்ச்சியா விட்டு விடாம தொடர்ச்சியா வரணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். சரிங்களா? கண்டிப்பா. ஆர்வம் உள்ளவங்களும் தனியா தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயம் நித்திலா மட்டும் இல்ல, ஏன்னா அவங்க கல்லூரிக்கு போறாங்க. அவங்க ஆமா, உங்களுக்கு உண்டான எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். பயிற்சி கொடுக்க டெய்லி பண்ணணும் இல்ல, உங்களால முடியாத அன்னைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட்டுக்காக வச்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதை நம்ம முன்கூட்டி சொல்லி திடீர்னு கூப்பிடாம அவங்க முன்கூட்டி சொல்லி அம்மா நாளைக்கு என்னால முடியலமா நீங்க அது பண்ணுங்கம்மான்னு சொல்லி அவங்கள பிராக்டிஸ் பண்ணணும். ஜான்சி ராணி மாதிரி அவங்களே பிராக்டிஸ் பண்ண வைக்கணும்.
அதே மாதிரி இன்னும் வேற யாரும் கூட பண்ணியிருந்தாங்க நம்ம இதுல. இப்ப நம்ம இவர்லாம் வந்தா நல்லா இருக்கும். அவர் ஏன் எதுவும் தெரியல. சேலத்துல நம்ம இவர் வந்தாருன்னா, சாம்பசிவம் வந்தாருன்னா அவர் தொடர்ச்சியா பண்ணுவாரு. அவருக்கு டெக்னிக்கலா தெரியும். அவரை ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் அப்பப்ப மெசேஜ் அனுப்பிச்சுதாங்க அவருக்கு வாங்கன்னு. அது என்ன காரணம்னு தெரியல. இது தாங்கி பிடிக்கலாம் கொஞ்சம். ஏன்னா நிகழ்ச்சி தொய்வில்லாம போகும். அடியன் மட்டும்தான் நேற்று பாருங்க நிட்டை குடல் ஆர்எம்காக தான் எடுத்த நிகழ்ச்சி. அதனால ஒரு விருப்பமா வைக்கிறேன். அது நீங்க லேட்டா பண்ணா முன்கூட்டி சொல்லி ஐயா நம்ம எனக்கு நைட்டு வேலை இருக்கியா, நாளைக்கு காலை என்னால முடியுமான்னு தெரியல, அதனால நீங்க கொஞ்சம் அந்த உரிய நேரத்துல ஆரம்பிச்சு சொல்லி ஜான்சி நைட்டை முன்கூட்டி சொல்லி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை ஸ்டாண்ட் பைல வச்சுக்கணும். சரிங்களா? அதை நம்ம நிகழ்ச்சிக்கு நடுவில் பேசி பண்ணோம்ல, தனித்தனியா நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு யார் ரெகுலரா வராங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அதுல நீங்க பேசி ஏற்பாடு பண்ணுங்க. ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தனியா ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கெல்லாம் அதை டெக்னிக்கலா வராது, அதனால அதை நான் இது பண்ண முடியாது. அதனால நீங்க மற்றவங்களை இது பண்ணுங்க. அதே மாதிரி ராஜா டெக்னிக்கலா செய்வாரான்னு தெரியல. அதனால ரெகுலரா வரவங்கள அந்த இளமையில அந்த கம்ப்யூட்டர் விஷயம் தெரிஞ்சவங்க அவங்கள நீங்க டெக்னிக்கலா அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்டாண்ட் பை மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. தனித்தனியா கான்டாக்ட் பண்ணி போன்ல கான்டாக்ட் பண்ணி பேசி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்ப நம்ம நிகழ்ச்சி நடுவில் பேசக்கூடாது. நான் முன்கூட்டியே சொல்லி முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணிடணும் அவங்களுக்கு. ஐயா நாளை காலையில் நீங்க நடந்துங்க, முந்தின நாள் இரவு நிகழ்ச்சி அப்பயே சொல்லிடணும். நாளை காலை நிகழ்ச்சி நீங்க முன்கூட்டி நடத்துங்க, நான் ஆன் பண்ணிடுறேன், நீங்க நடத்துங்கன்னு சொல்லிடணும். முடியாத நேரத்துல உதவி செஞ்சா போதும், வேற ஒண்ணு இல்லை. அதை நீங்க முடியாதுன்ற செய்தி வந்து கடைசி நேரத்தை சொல்ல முடியாது, முன்கூட்டி சொல்லிடணும். ஒரு நாள் முன்னாடி இரவு நிகழ்ச்சியே சொல்லணும். ஐயா எனக்கு நைட்டு எனக்கு நிகழ்ச்சி இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டா தூங்குவேன், அதனால காலைல எனக்கு முடியலன்னா நீ கொஞ்சம் ஸ்டாண்ட் பைல 4:10 நீங்க அது ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அதை இதை போட்டுடுறேன், ஆனா அதை மைனஸ் டைமிங்ஸ் ஓடாம பாத்துக்கிட்டு நீங்க பண்ணிடுங்கன்னு சொல்லிடணும். நேற்று மைனஸ்ல 1 hour மேல ஓடி இருக்குது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. நன்றிங்க ஐயா. அதுக்கப்புறம் நான் பாத்துட்டு சரி வேற வழி இல்லைன்னு உங்க அம்மாவை கூப்பிட்டு அடிக்கடி பாவம் அவங்கள பெரிய வயசான அவங்களே டிஸ்டர்ப் பண்ண முடியாது காலங்காலத்துல. நன்றிங்க. எனக்கு உங்க ட்ரபிள் புரியுது. ஆனா அதை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் அதை போன்ல பேசி பிக்ஸ் பண்ணணும். நம்ம இதுல வேற ரெக்வஸ்ட் பண்ணி போனோம்ல, பர்சனலா அப்ரோச் பண்ணி அந்த ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? கண்டிப்பா எல்லாரும் கத்துக்கலாம், எல்லாரும் பேசலாம், எல்லாரும் கம்பேர் ஆகலாம். அதனால வாங்க, இது நம்ம காலம், இது நம்ம வீடு, இது ரைட்டா? ஆமா. அது இல்ல இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து நீங்க நிகழ்ச்சிக்கு நடுவில் இல்லாம தனிப்பட்ட முறையில் பேசி முடிச்சுக்கலாம். இல்ல நிகழ்ச்சி முடிச்ச அப்புறம் பேசலாம். அது அந்த யாருன்னு அது பர்சனல் அப்ரோச்ல ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். சரிங்களா? நிகழ்ச்சி நடுவில் பேசினா சரியா வருமானு எனக்கு தெரியல, அதுக்காக சொல்றேன். இல்ல அந்த செய்தி போய் சேர்ந்துருங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரைட், அது ரைட். நான் ஒண்ணும் சொல்ல, இது நம்ம நிகழ்ச்சி, நம்ம எது வேணாலும் பேசலாம்னு ரைட்டு தான். ஆனா திருமுறை தமிழ் வசையில அது இதுவும் ஒரு பாட்டை அங்கமா வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா தொய்வில்லாம போனோட்டா நல்ல எண்ணத்தினால வந்து நன்றி. யார் இருந்தாலும் இல்ல போனாலும் நிகழ்ச்சி நடக்கணும். இப்ப அதனாலதான் நான் வந்து எப்பவுமே முன்கூட்டி சொல்ல, நாளை காலையில வருவேன் நான் முன்கூட்டி சொல்றது காரணம் தான். என்ன நம்மளால நிகழ்ச்சி தடைப்பட்ட கூடாதான் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஐயா நாளைக்கு எனக்கு தவிர்க்க முடியாது வேலை இருக்குதியா அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். அதனால அதை முன்கூட்டி ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? ப்ரிகாஷனரி ஆக்ஷன் வித் ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட். வாழ்க. நன்றிங்க. வாங்க வசந்தி அம்மா, வாங்க. வசந்தி சங்கர். திருச்சிற்றம்பலம். 5வது பாட்டு. நந்தி அருளாலே. நந்தி அருளாலே நாதனம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாலே தென் செய்யும் நாட்டிலும் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இங்க நந்தி என்பது அந்த பெருமான் எதிர பெருமானை சுமக்கிற அந்த நந்தி வாகனம்னு சில பேர் சொல்றது, நந்தி மரபு, திருநந்தி தேவர் மரபுன்னு சொல்ற அந்த செய்தி வேற. ஆனா இங்கே திருமூல நாயனார் காட்டுகிற நந்தி வேறு. அது எப்படி தெரியும்னு கேட்டா, அந்த முதல் பாட்டு நந்தி மகன் தனை ஞான கொழுந்தேன்னு சொல்லப்போ நந்தி மகன் யாரு? அந்த நந்திக்கு பிறந்தவரை பிள்ளையாரே இல்லை, சிவபெருமானுடைய பிள்ளை தானே நந்தி மகன். அதனாலே இங்க திருமூலர் சொல்கிற நந்தி என்பது சிவனை மட்டுமே குறிக்கும் என்பதை கொள்ள வேண்டும். அந்த சிவன் அருளாலே இவர் நாதனாம் பெயர் பெற்றார். அந்த பேர் தான் அவருக்கு சுந்தரநாதன் பேரு. அந்த சுந்தரநாதன் என்ன பண்ணாரு, பெருமான் நம் வைத்த கருணையினாலே அவர் வடநாட்டுல இந்த கைலாயத்துல இங்கே தெற்கே அனுப்பி அந்த மூலனுடைய புடரிலே புகச் செய்தார். அதனாலே நந்தி அருளாலே
மூலனை நாடினோம். அறிவார் சிவன் சொல்கிற அந்த பெருமான் என்ன பண்ணா, மூலன் என்ற அவனுடைய உடல்ல இவருடைய உயிரை புகுத்தினார் இல்லையா? அதனால அந்த மூலனை நாடினம் என்பது அதுவும் சிவனருளாலே நிகழ்ந்தது என்ற செய்திய சொல்ற. நந்தி அருளாலே மூலனை நாடினம், அதனாலே அவர் திருமூலனானார். அவருக்கு இயற்பெயர் சுந்தரநாதன் சொல்லுவாங்க. அதனாலே நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் என்ற அந்த சுந்தரநாதன் நமக்காக என்ன பண்ணாரு, அந்த பெருமானுடைய அருள் கிடைக்க அந்த மூலனை நாடி திருமூலரானார் என்ற செய்திய சொல்லுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மந்திரம் பெற்ற வழிமுறை பாருங்க. யாரு தட்சணா கிரணா? யாரு? கிரண் வாங்க. கிரண் வாங்க. அடுத்தது பட்டம்மாள். கிரண் அப்புறம் திருச்சிற்றம்பலம். மந்திர பெற்ற வழிமுறை மாலங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் உருத்திரன் கந்துரு காலாங்கி கஞ்சமலையொனொடு இந்த எழுவரம் என்படியாமே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. அந்த மந்திர உபதேசம் பெற்றவர்கள் வெறும் அந்த பதஞ்சலி வியாகரம் மட்டுமல்லாமல் இந்திரன், சோமன், பிரமன், உருத்திரன் முதலியவர்களும் அந்த பெற்றார்கள். அந்த வழியிலே தான் நானும் வந்தேன், இந்த எழுவரும் என் வழியாமேன்னு அந்த ஏற்கனவே சொன்ன அந்த அடியார் பெருமானை அடிமையாக கொண்ட அந்த வழிபாடு என்பது அங்க பதஞ்சலி விட்டார். இங்கே அந்த தேவ வழிபாட்டுக்குரிய அந்த எழுவரையும் குறிப்பிட்டார். ஏன்னா அவரு வடநாட்டிலிருந்து வந்தவரானாலே இரண்டு வகையா அவர் குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து வேணாமையா அடியர் பாடட்டுங்களா? யாருங்க? பட்டம்மாள் பாருங்கம்மா. அப்புறம் நீங்க பாருங்க. கிரண்டுக்கு அப்புறம் பட்டம்மாளுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணிக்கிறேன் ஐயா. ஐயா வரிசையா கூப்பிடுவாங்கம்மா. ஐயா யாரை கூப்பிடணும் அதுக்குதான் அவர் ஒருங்கிணைப்பு வச்சிருக்கோம். நான் பாட நீ பாட சொல்றேன். அவங்க யாரை கூப்பிட அவங்க பட்டியல் போட்டு வச்சு லிஸ்ட் படி கூப்பிடுறாங்க. எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பட்டம்மாள் இன்னும் படிக்கவே இல்லை திருமூலர் திருமந்திரத்தை. அதுக்கடுத்து சிவசெல்வி அம்மா, அதுக்கப்புறம் வேலரசி அம்மா, அதுக்கப்புறம் தாமோதர ஐயா. ஆமா, முதல்ல அவங்களாம் முன்னாடி இது பாடிட்டாங்க. காலையில திருப்பிள்ளை எல்லாம் பாடினவங்க. அந்த 4 பேர் பாடல. அந்த 4 பேரை கூப்பிடுறாரு. வாழ்க வாழ்க. வரிசைப்படி கூப்பிடுறாரு. வாங்க. பட்டம்மாள் இல்லைன்னா சிவசெல்வி அம்மா வாங்க. பட்டம்மாள் சமைக்க போயிட்டாங்களா? அடுத்தது வேலரசி அம்மா வாங்க. சிவா ஐயா 3 தானுங்க ஐயா. 4வது பாட்டுமா? 4வது நால்வரும் 4 திசை கொண்ட நாதர். சிவா திருச்சிற்றம்பலம். துணையாவது நமச்சிவாயவே. 4 திசை கொன்று நாதர்கள், 4 திசை கொன்று நாதர்கள், 4 வித பொருள் கை கொண்டு, 4 வித பொருள் கை கொண்டு, 4 நான் பெற்றது எல்லாம் பெருள்கென, 4 தேவராய் நாதரானார்களே, 4 தேவராய் நாதரானார்களே. சிவா திருச்சிட்டோம். நன்றிங்கய்யா. இங்கே திருமூலர் காட்டுகிற 4 இந்த 4 4 திசைக்கொரு நாதர்கள் என்று சொல்கிற இந்த 4 பெருமானிடத்திலே உபதேசம் பெற்ற சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் என்ற 4 சொல்லுவாங்க. அவர்கள்தான் கல்லால மரத்தின் கீழே பெருமானத்தை உபதேசம் பெற்றார்கள். அந்த 4 கூப்பிட்டு அந்த 4 நானாவித பொருள், 4 விதமான பொருள், அறம், பொருள், இன்பம் என்கிற 4 வகை உறுதி பொருளை பெருமானிடத்திலே உபதேசம் பெற்றார்கள் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. இப்ப நம்ம சொல்ற 4 என்பது சைவ சமயாச்சாரியர்கள் பின்னாளிலே வந்த திருமுறை நெறி. ஆனா இது திருமூல நாயனார் காலத்துல இருந்த
அந்த அந்த இது கைலாய பரம்பரையில வந்த அந்த பெருமான் கல்லாலமரத்தின் கீழே இருந்து உபதேசித்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் அவர்கள் பெற்ற உபதேசம் அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற 4 உறுதிப் பொருள் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது மொழிந்தது மூவர்க்கும். தாமோதர ஐயா வாங்க. அடுத்தது தர்ஷன். அடுத்தது யாரோ வருது. தர்ஷன பாட சொல்லிட்டீங்க. தர்ஷன் படிங்க. அடுத்தது திருச்சிற்றம்பலம். மொழிந்தது மூவர்க்கும் 4வர்க்கும் ஈசன் ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழுஞ்சுடர் முன்றோழி யாகிய தேவன் கழிந்த பெருமையை காட்கிலானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மொழிந்தது மூவர்க்கும் 4வர்க்கு என்பது அந்த மூவர் என்பது பிரமன், திருமால், அப்புறம் ருத்ரன் என்று சொல்லியும், அதுக்கப்புறம் மிச்ச 4வர் என்பது அந்த காலாங்கி, கஞ்ச, மாலாங்கன் என்று சொல்லி அந்த 4வர்கள் சொல்லி அந்த முன்னாடி பாட்டுல 7வர் சொன்னார அந்த 7வரை மூவரும் 4வருமாக காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு எழுந்து நீர் பெய்யணும். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்தன்னியமங்கள் செய்யும் என்றல் கொழுந்தன் பவள குளிர்சடையோடே அழுந்திய 4வர்க்கு அருள் புரிந்தானே. கொழுந்தன் பவள குளிர்சடையோடே அழுந்திய 4வர்க்கு அருள் புரிந்தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முதல்ல நாதனாம் பெயர் பெற்றோம் என்ற நந்தி அருள் பெற்ற நாதனாம் பெற்று நந்திகள் 4வர், பதஞ்சலி வியாக்கிரபா என்ற அந்த எண்மர், அதுக்கப்புறம் மாலாங்கன் என்ற திருமால், பிரமன், மாலாங்கன் அந்த 7வர். அந்த 7வர்கள் அப்படியெல்லாம் உபதேசித்த அந்த பெருமான் இறுதியாக கல்லால் அமரத்தின் கீழே அழுந்திய 4வர்க்கு அருள் புரிந்தார்னு அந்த அழுந்திய 4வர் என்பது இங்கே சனகர், சனந்தனர், சனற்குமாரர் என்ற அந்த 4வரை குறிக்கும் என்று சொல்லி அந்த அழுந்திய 4வர் கல்லால மரத்தின் கீழே உபதேசம் பெற்றவர்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரன் என்ற அந்த 4வர்க்கு உபதேசித்தான். அந்த வகையில வந்துதான் நம்முடைய குரு பாரம்பரியம் என்பதை இங்கே அந்த அவர்கள் வழியாக காட்டுதல். கல்லாலவரத்தின் கீழ் உபதேசம் பெற்ற அந்த 4வர் வழியாக கடந்தான் இந்த குரு பாரம்பரியம் என்று சொல்லி திருமூல நாயனார் அந்த காலத்துல முடிச்சிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. இதோட இன்னைக்கு நிகழ்ச்சி நேரம் செய்யலாம், மிச்சத்தை நாளை கற்றுக்கலாம். சரிங்களா? நீங்க வாழ்த்து சொல்லுங்கம்மா, வாழ்த்து பாடுங்கம்மா. இது திருப்பள்ளி இது பாடுங்க, பொன்னூசல் பாடுங்க, பொன்னூசல் பாடுங்க. 6வது பாட்டு படிங்க. மாதாடு 6வது பாட்டு மாதாடு பாகத்தன் படிங்க. மாதாடு பாகத்தன் 8, 16, 6. வாங்கம்மா, சொக்கம்மா. அடுத்தது ஜி ராஜசேகர்னு ஒருத்தர் இருக்காரு, புவனேஸ்வரி அம்மா இருக்காங்க. நீங்க இல்லையா? அது படிங்கய்யா, உங்க நீங்க தான் அது இல்ல. இப்ப சொக்கம்மா படிப்பாங்க, அப்புறம் அவர் படிப்பார். காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் வந்திருக்கிறாருங்க, ராஜசேகர். அந்த ராஜசேகர சொல்றாருங்க. அப்படியா? சரி. ஆமா ஆமா, ரைட் தாங்க, ரைட் தாங்க. சேலம் கார்த்திகேயன் வராரு, கார்த்திகேயன் வந்திருக்கிறாரு. எல்லாம் முடிக்கிற நேரத்துல தான் வருவாங்க. இவங்க எல்லாம் பொறுப்பேற்றுக்கலாம் ஐயா, நல்ல இளந்தாரிகளா இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில போன்ல பேசி பிக்ஸ் பண்ண. நீங்க வெறுமனே பொதுப்பின விண்ணப்பம் வச்சு பொது விண்ணப்பம் செய்து புண்ணியம் இல்ல, அது நேரடியா பேசி முடிவு பண்ண. நீங்க கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு உங்களுக்கு தான், அதனால நீங்க தான் அதை பிக்ஸ் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில பேசி பிக்ஸ் பண்ணுங்க. வாங்க, மாசம் ரீசார்ஜ் கூட நான் பண்ணிடுறேன். தயார் பண்ண மாதிரி தயார் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கல்லூரி பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க முன்னாத நாள்ல பண்ணோம். ஒரு நாள் நீங்க பண்ண, ஒரு நாள் அவங்க பண்ண, மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்டா பண்ணிக்கலாம்.
நீங்க பகுதி நேர ஊழியரா கூட வரலாம். நான் உங்களுக்கு உண்டான சம்பளம் கூட நான் அதான் சொன்னேன், கண்டினியூட்டி விடாம இருக்கிறதுக்காக நிகழ்ச்சி வந்து ஒரு நிகழ்ச்சி வருங்கிற பாருங்க. மாணிக்க நாட்டம்னா அவருக்கு உதவி பண்றதுக்காக சபார்டினேட் இது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப கார்த்திகை எல்லாம் இப்ப கல்லூரிக்கு போயிட்டு பகுதி நேர ஊழியத்துக்கு போறாங்க. இப்ப அதோட கட் பண்ணிட்டு வரலாம் நானு. அதே மாதிரி ஜான்சி ராணி மாதிரி அவங்களும் அப்படி தயார் பண்ண ஒரு 2 3 பேர் ஐயா அவங்க அரசாங்க ஊழியருங்க ஐயா. அவங்கள தொந்தரவு பண்றது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. சிவபெருமானே சிவசிவா. அந்த மாதிரி அவங்களுக்கு கல்லூரி பிள்ளைகள் அவங்களால முடியுமான்னு நீங்க தனிப்பட்ட முறை தான் கேட்கணும். நீங்க பொது விண்ணப்பத்தில் சொன்னா அது வருமானு சரியா வருமானு தெரியல. நீங்க தனியா பேசி கேட்டு பாருங்க. அந்த டெக்னிக்கல் ஆபரேஷன் சாம்பசிவம் ஏன் வரலாம், சாம்பசிவம் ஏன் வர அவருக்கு டெக்னிக்கல் எல்லாம் தெரியும். அவர் பொறுப்பு எடுத்துக்கலாம். அவர் எதனால ஒதுங்கி நிற்கிறாருன்னு புரியல எனக்கு. இது நம்ம சேனல், இது நம்ம சேனல் தான். நம்ம தான் வந்து நம்ம வீடு மாதிரி விட்டுட்டேன். நானும் அடிக்கடி அழைப்புக்கிட்டு தான் நீங்க உங்க குரல் எல்லாம் ஒலிக்கணும்னு. கண்டிப்பா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுனே இருக்கிறேன். நிச்சயம் நிச்சயம் பேசி பாருங்க அவர்கிட்ட. நீதிமன்றத்துல செய்யலாம். ஐயா ராஜா என்ன சொல்ல வர்றாரு சொல்லுங்க ஐயா. ஜான்சி அம்மா நீதிமன்றத்துல வேலை செய்யறாங்க. என்ன மாதிரி கூப்பிட்டா வரலன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபமாயிடும். ஓ 1 2 3 கூப்பிடுவாங்க. கோர்ட்ல கூப்பிடுவாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. கோர்ட்ல 3 முறை கூப்பிடுவாங்கல்ல. ராஜசேகரன் 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 இல்ல மாணிக்க நடராஜன் மாணிக்க நடராஜன் மாணிக்க நடராஜன். சரிங்க. 3 முறை வரலன்னா 4வது முறை வந்து சுப்பிரமணிய ஐயாவுக்கு சம்மன் விட்டுருவாங்க. அவ்வளவு. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். திருப்பொன்னூசல் மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை சடையா நடிகருள் போதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி இதோட வண்ணம் திகழ பிறப்பருப்பாதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போராடு பூன்புலை பொன்னூசலாடாமோ எல்லாம் பேசி பேசி சொக்கம்மா பாடுறாங்க. சொக்கம்மா விட்டோம். சொக்கம்மா வந்து பாடகணும் திருக்கதம் அடைக்கவாங்க. விடுமின் வெகுளை வேட்கை பாடுங்கம்மா. 8 16 8 45 5 இருக்காங்களா லைன்ல சொக்கம்மா? அடுத்தது யாரு? ஜி ராஜசேகர் முத்து பிச்சைன்னு ஒருத்தருக்காரு. கார்த்திகேயன் ஐயா வாங்க. என்னத்துக்கு ஐயா கூப்பிடுறீங்க கார்த்திகேயன? விடுமின் வேலை திருக்கோயில் அடைக்கிறதுக்கு கட்சியா வந்தார்ல, கோயில் அடைக்கிறதுக்கு கூப்பிடுறோம். ஐயா அடியே வாழ்த்து பாடுறேங்க எடுக்கணும். 8 45 5 எடுக்க முடியாதா? ஒரு கல்லூரி பிள்ளை சுறுசுறுப்பா காலைல பாடம் எடுக்கலாமா? 8ஆம் திருவாசகத்துல 45வது பதிகத்துல 5வது பாட்டுன்னு சொல்லிட்டேன். அதை சட்டன் எடுத்து பாட முடியாதா? திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோ காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு பட்டம்மா வந்து காலையில இந்த திருக்கோயிலை திறப்பதற்கும் மூடுவதற்கும் பாடினாங்க. நடுவுல திருமந்திர பாடத்துக்கு கூப்பிட்டாரு, வரல. பின்னாடி இப்பதான் போய் பூ பறிச்சுன்னு வந்தையா நேத்தி கூப்பிட்டு. இல்ல நீங்க கோயிலை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கு வந்தீங்க, திருமந்திர பாட வரல. அதனால ஜான்சி ராணி மூலமா உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் வரும், நீதிபதி கோர்ட் நோட்டீஸ் சம்மன் வரும். சிவசிவா ஜான்சி
கார்த்திகேயன் திருமறை தமிழ் திருமதிரை படிக்கணும். திருமதிரை படிக்க வரலன்னா சம்பன் விடப்படும். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். கார்த்திகேயன் ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணியே போற்றி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகழும் அவைகழும் மண்ணில் நல்ல வண்ணமோ வாழலாம் வைகழும் என்னில் நல்ல கதிக்கு என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல தூர்மோ கழுமல வழநகர் கழுமல வழநகர் பெண்ணில் நல்லாளோடு கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை பெருந்தகை இருந்தது கழுமலவழ நகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. பத்தோர் புக்கிரந்துண்டு பழபதிகம்பாடி பாவையரை கிரிவேசி படிராடி திரிவீர் செத்தார்த்தம் எழும் பணிந்து சேவேரி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்குரு நாள் இறங்கீர் முத்தாரம் இளங்குமிழிர் மணி வைரக்கோவை அவை போன தந்தருளி மெய்க்கெணிதனாரும் கத்தோரி கமல் சாந்தும் பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே பொறித்தீர் அரக்கன் பொற்பெடு பெற்றவன் பொன்முடித்தோள் இரத்தாள் ஒருவர்கள் ஊன்று தளர இறங்கி உள்வாள் குறித்தே கொடுத்தாய் கொடியேன் செய் குற்றம் கொடுவினை நோய் செருத்தாய் திருச்சத்தி முற்றத்துறையும் சிவகொழுந்தே. நீங்க கேட்டீங்கல்ல கார்த்திகன் இப்ப இன்வால்வ் பண்ணோம்னா நீங்க கத்தூரி கமல் சாந்தம் கொடுக்கணும்னு கேக்குறாரு. கண்டிப்பா நான் தர தயாரா இருக்கேன் ஐயா. நான் தான் சொல்ல சொல்லிடுறேன். ஆமா நான் நிச்சயம் தரம்பா. உனக்கு என்ன வேணும் சாமி? நான் நிச்சயம் தரேன். ஆமா ஆமா பண்ணி விட்டுறேன். போனை மாத்தினா கூட போனை மாத்தி விட்டுறேன். நீ வந்து கேம்பயர் பண்றதுக்கு தயாருன்னா உனக்கு நான் அந்த நீ வெளியில போய் ஒர்க் பண்றதை கூட நான் கேன்சல் பண்ணிடுறேன். அங்க போய் நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனல் வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவேன். சிவபெருமானே சிவசிவா. ஆமா நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு ஸ்டெபிலிட்டியான இன்டர்நெட் வேணும்னா கூட நான் பண்ணித்தரேன். திருவள்ளுவர் கருணையினால உங்களுக்கு எல்லாமே இந்த அடியார் பெருமக்கள் இங்க இருக்கவங்க எல்லாருமே உதவி செய்வாங்க. அதனால தயவு செய்து வந்து கொஞ்சம் செவி சாய்க்கும்படி பணிவன்படி கேட்டுக்கிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நிறைவு செஞ்சுக்கலாம். முதல்ல திருச்சிற்றம்பலம் தில்லையம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வர இருந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளே மனம் மொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.